ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய பார்க்கணுங்கிறதுக்காக தன்ட்ட வீட்ல இருக்க எல்லார்ட்டயுமே பொய் சொல்லிட்டு வந்துட்டு, நிவினோட போறாங்க. இதெல்லாம் பார்க்குற யமுனா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. காவேரி வந்து நிவின்ட்ட சொல்றாங்க, "நிவின் ஏன் நிவின் இந்த மாரிலாம் பண்றீங்க? நானே போய்க்கிறேன் நிவின். காவேரி நான் அப்போ கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நீ யமுனா வேற இது மாரி பார்க்குறா. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் காவேரி. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே வீட்ல கொண்டு போய் விடுறாங்க. விஜயும் பார்த்துட்டு, "நீ ஏன் காவேரி இங்க வந்த? நீ இந்த டயத்துல நீ வரலாமா?" அப்படிங்கிறப்போ, "எனக்காக நீங்க வந்தீங்கல்ல, உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்றப்போ, நிவினும் பார்த்துட்டு, "ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காவேரி உங்கள பார்த்துப்பா" அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிவின் சொல்லிட்டு போறாங்க. காவேரியும், "நிவின் யமுனா எதுவும் பேசினா கோச்சுக்காதீங்க. அவ எதுவும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. அப்போதைக்கு எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்றப்போ, "அதனால தான் நான் காவேரி நான் எதுவும் சொல்லாம இருக்கேன். பார்த்துக்கலாம். எதுவும் சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். எதுவும் சொல்லிட மாட்டேன். நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, காவேரி விஜய்க்கு நல்லா பரிமாறுறதோ, அவருக்கு வேப்பில அரைச்சு குடுக்குறதும், அந்த மாரி பொண்ணுல ஒத்தட வைக்கிறதும் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அந்த அம்மா போட்ட இடத்துலலாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "ஏன் காவேரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி விஜய்னு சொல்கிறப்போ, "எனக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, நான் பார்த்துக்க கூடாது" அப்படிங்கிறப்போ, "ஓ உனக்காக பார்த்துக்கிட்டேங்கிற ஒரு அனுதாபத்தில் எனக்கு பார்த்துக்கிறியா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்லைங்க, நான் உங்களுக்காக நான் பார்க்கக்கூடாது, உங்களோட பொண்டாட்டி நான்" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துக்க உங்களுக்காக என்னென்னலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா வீட்டில் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டும், "சூப்பராக சமைச்சிருக்க காவேரி, நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லி வந்து 2 பேருமே சாப்பிட்டுட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டு உட்காந்து ஜாலியாக இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்போ பசுபதியும் வந்து நினச்சி சொல்லிட்டு இருக்காங்க, "எப்படியோ மிஸ் ஆகிட்டான், கண்டிப்பாக அவனை பிடிச்சே ஆகணும்" அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. "இப்போதைக்கு விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம தனியாக இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து நிவின் வந்து ஒரு இடத்துல போயிட்டுருக்கப்போ ராகினியை பார்க்குறாங்க. ராகினியை பார்க்குறப்போ, "இவ எங்கே போயிட்டுருக்கா தனியாக?" அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இவ எங்கேயாவது போயிட்டுருக்கானா கண்டிப்பாக அவங்க அப்பா பார்க்க தான் போயிட்டுருப்பான். அந்த ஆள் எங்கேயோ ஒளிஞ்சிட்டான். இவளை ஃபாலோ பண்ணி போனோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இனி ஒரு இடத்துல போயிட்டு பசுபதியை பார்க்குறாங்க. அவங்களும் விஜயும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு நிவினும் பின்னாடியே போகிறாங்க. இவளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகிறப்ப ராகினியும் பசுபதி இருக்க இடத்த பார்த்துடுறாங்க. இவங்களும் நிவினும் பார்த்துடுறாங்க. பசுபதி இங்கே தான் இருக்கானா, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம இந்த இடத்த தெரிஞ்சு வச்சுக்குவோம், இந்த விஷயத்த வந்து விஜய்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு குமரனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லலான்னு குமரனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, "இந்த மாதிரி பசுபதியை பார்த்தேன், நான் இந்த இடத்துல இருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியே நிவின் நான் வரேன் இரு, டக்குன்னு அவனை பிடிச்சிடலாம்." "இல்லைங்க இல்லை, நான் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம கொஞ்ச நாள் போவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு அவனை போய் பிடிப்போம், விஜய் எல்லோரும் சேர்ந்து போய் ஒன்றா போய் பிடிப்போம் அவனை, அப்போதைக்கு தான் எல்லாம் சரிப்பட்டு வரும்" அப்படின்னு சொல்கிறப்போ, "என்ன நிவின் இப்போயே பிடிச்சிட்டா எல்லாம் சரியாயிரும்" அப்படிங்கிறப்போ, "இப்போதைக்கு எதுவும் வேண்டாண்ணா, நம்ம இடத்த பார்த்தாச்சுல்ல, இப்போதைக்கு நமக்கு வந்து அவன் தான் முக்கியம், அப்போ தப்பிச்சிட்டானா போச்சு, இந்த இடத்த பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டு நிவின் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. விஜய்ட்டையும் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படி. விஜய், "ஓகே நிவின், நீங்கள் எதுவும் சொல்லிட்டீங்களா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி வந்து அவரும் பசுபதியை பார்க்குறக்காக கிளம்பி போயிட்டுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.